15 மீட்டர்ஸ் வந்து அதில் வந்து பெட் ப்ரொடெக்ஷன் வாலில் வந்து பிரேக் ஆகிருக்கிறதுனால நம்ம கிட்டத்தட்ட வந்து 1,70,70,000 கன அடி வந்து நமக்கு வந்துட்டுருக்கு. கொள்ளிடமில் மட்டும் பார்த்திங்கன்னா 1,35,000 கன அடி வந்துட்டுருக்கு. அந்த உடஞ்ச பகுதியில் வந்து மொத்த தண்ணியும் வந்திருக்கிறதுனால அதுக்கு அட்ஜசண்ட்டாக இருக்க இபி டவர் வந்து இப்போ சிங்க் ஆகிருக்கு. அது சிங்க் ஆனதுனால அந்த வயர் கனெக்ட் ஆகிருந்ததுனால பக்கத்தில் இருக்க இபி டவர் வந்து சிங்க் ஆகிருக்கு. இப்போ கம்ப்ளீட்டாக வந்து பவர் சப்ளை வந்து கட் பண்ணிட்டோம். ஆஸ் ஆஃப் நவ் வந்து எந்த ஒரு இஷ்யூஸுமே கிடையாது. ஃபர்தராக வந்து எந்த ஒரு டவருமே வந்து சிங்க் ஆகாமல் பார்த்துக்கலாம். சார், இப்போ இந்த 2 டவர் இல்லாமல் இந்த எதிர்ப்புற இருக்க ஒரு டவர் வந்து கீழே விழுந்துடும் அப்படின்னு சொல்கிறாங்க. இல்லை, இப்போ அதுதான் வந்து இபியில் பேசிகிட்டு இருக்கோம். ஒரே ஒரு லைன் மட்டும் வந்து அந்த டவரில் இன்னும் கனெக்ட் ஆகிருக்கு. அது இன்னொரு ½ அன் ஹவரில் அதை கட் பண்ணிடுவாங்க. ஃபர்தராக எந்த ஒரு டவருக்கும் பாதிப்பு ஏற்படாத வண்ணம் நம்மளுடைய இபி அஃபிஷியல், ஹைவேஸ் அஃபிஷியல், பிடபிள்யூடி அஃபிஷியல்ஸ், ரெவன்யூ அஃபிஷியல்ஸ் எல்லாருமே வந்து இங்கே முகாமிட்டிருக்காங்க. அது பக்கத்துலேயே ஏற்கனவே ஒரு தடவை கடந்த முறை வந்த வெள்ளத்தில் வந்து இந்த கொள்ளிடம் நீரேற்று ஒரு சின்ன பாலம் வந்து உடஞ்சிருக்கு சார். ஆமாம், அதுக்கு எதாவது ஆபத்து இருக்கா? அதுதான் சார். இல்லை, இது என்னென்னா வந்து கொள்ளிடம் வந்து விட்டு ஃபுல்லாகவே இருந்தாலும் கூட அதோட நேச்சுரல் ஃப்ளோவே வந்து இந்த எந்த இடத்துல உடஞ்சிருக்கோ அதுதான் அதோடைய நேச்சுரல் ஃப்ளோ. ஸோ மொத்த கன அடியுமே வந்து அந்த ஒரு பர்டிகுலர் வேல தான் வருது. அதுக்காக தான் அந்த பெட் ப்ரொடெக்ஷன் வாலே வந்து கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுது. அது அதிகப்படியான ஃப்ளோ வந்து ஒரே நேரத்தில் வந்ததுனால, இது கிராஜுவலாக வந்திருந்ததுன்னா வந்து அது ஒன்றும் இஷ்யூ ஆயிருக்காது. ஒரே நேரத்தில் வந்ததுனால அந்த பெட் ப்ரொடெக்ஷன் வால் வந்து அஃபெக்ட் ஆயிருக்கு. இந்த இபி டவர் சங்காக இருந்தாலும் நம்ம பேக் எண்டில் வேற ஒரு டவர் மூலமா வந்து நம்ம மக்களுக்கு வந்து பவர் சப்ளை கொடுத்துட்ருக்கோம். எந்த ஒரு இடத்துலையும் பவர் சப்ளை கட் ஆகலை. இல்லை, தண்ணி வடிஞ்சாதான் வந்து அந்த டவர் உள்ளே போயிட்டு நம்ம சரி பண்ண முடியும். பட் இப்போதைக்கு வந்து அந்த மேலே இருக்க ஒரு லைனை மட்டும் நம்ம கட் பண்ணிட்டோம் அப்படின்னா மற்ற டவர்ஸை நம்ம சேவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. திருச்சி மாவட்டத்தில் இது மட்டும் தான் பிரச்சனை இருக்கா சார்? வேறு இடங்களில் எங்கேயா வெள்ளம் இருக்கு, தாழ்வான பகுதியில் வெள்ளம் பூந்தது, மக்கள் பாக்கி அந்த மாதிரி தான் இருக்கு? இல்லை, நமக்கு எதுவும் இல்லை. அந்த மாதிரி திருச்சி மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் காவிரி ஆற்றங்கரையில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 52 பிளாக் ஸ்பாட்ஸ் இருக்குது. அதாவது அதிகப்படியான வெள்ளம் வரும்பொழுது ஆடிப்பெருக்கு அப்போ வந்து மக்கள் வந்து உள்ளே போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த படித்துறைகளில் நம்ம வந்து பேரிகேட்ஸ் போட்டிருக்கோம், காஷன் போர்ட்ஸ் வச்சுருக்கோம். மக்களுக்கு ஒரு சின்ன வேண்டுகோள், அன்னெசரியாக வந்து யாருமே வந்து கரையோரம் வந்து வர வேண்டாம் என்பதை கேட்டுக்கொள்கிறேன். தொடர்ந்து ஆடி 18 அமாவாசை வருது சார். படித்துறையில் வந்து மக்கள் வந்து போகிறதுக்கு அனுமதி இருக்கா? இல்லை, ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும். ஒரு சில இடத்துல வந்து படித்துறை இல்லாமல் வந்து ஸ்லோப்பாக இருக்குது. அந்த மாதிரி இடத்துலலாம் வந்து நம்ம ஆக்சஸ் கம்ப்ளீட்டாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு சில இடத்துல ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் இருக்கும். பாதுகாப்பான முறையில் மக்கள் வந்து ஆடிப்பெருக்கை கொண்டாடலாம். சார், இப்போ இந்த கொள்ளளம்பலத்துக்கு கீழே இப்போ தடுப்பு சுவர் ஒன்று கட்டியிருந்தாங்க சார், 6 கோடி மதிப்பில். அது இப்போ 200 மீட்டர் அரிச்சு போயிருக்கு. இப்போ அது வந்து சரிவர அதுதான் சொல்லிட்டு இருக்கேன். அதுதான் இப்போ சொல்லிட்டு இருக்கேன். ஸோ இந்த அரிச்சிட்டு போயிருக்கிறத வந்து இது தண்ணி வடிஞ்சாதான் அது எதனால் அரிச்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம என்ஷூர் பண்ண முடியும். நிச்சயமாக வந்து இதை இந்த 2 டவர் வந்து பாதிப்படைஞ்சிருக்கு. இந்த டவர் வந்து ஃபர்தராக நமக்கு வந்து அடுத்த டவருக்கு வந்து அது ஸ்ப்ரெட் ஆகிடக்கூடாது. அதுதான் இப்போதைக்கு முக்கியமான விஷயமா இருக்குது. மற்ற டவர்கள் அஃபெக்ட் ஆகாமல் இபி அஃபிஷியல்ஸ் அதை ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க. நிச்சயமாக அது பாதுகாப்பான ஏற்பாடுகள் செய்யப்படும். நன்றி. பாதுகாப்பு நெறிமுறைகள் எதுவும் சொல்லியிருக்கீங்க சார்? எப்படி பண்ணிக்கலாம், எல்லாம் படித்துறைக்கு எப்படி யூஸ் பண்ணு? இல்லை, அதுதான் சொல்கிறேன். ரெஸ்ட்ரிக்டட் ஆக்சஸ் அப்படிங்கிற வந்து நமக்கு வந்து ஃப்ளோ வந்து பார்த்தீங்கன்னா காவேரி ஆற்றில் வந்து மேலே வந்து ஸ்டாக்னண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். 1,35,000 கன அடி கொள்ளிடம்லையும் 45,000 கன அடி வந்து காவேரிலையும் போயிட்டுருக்கு. அது அண்டர் கரண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். மாணவர்கள் இல்லை இளைஞர்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறோன்னு சொல்லிட்டு யாரும் அந்த சைடு போக வேண்டாம். மேலே பார்க்குறதுக்கு வந்து தண்ணி ஸ்டாக்னண்ட்டாக இருந்தாலும் அண்டர் கரண்ட் வந்து ஹெவியாக இருக்கும். ஸோ அதனால் வந்து தண்ணியில் கால் வச்சாலே இழுத்துட்டு போகிற அளவுக்கு இருக்கும். அதனால் மக்கள் வந்து செல்ஃபி எடுக்கிறதோ இல்லை ஆற்றங்கரையில் வந்து அன்னெசரியாக போகிறதையோ வந்து தவிர்க்குமாறு மாவட்ட நிர்வாகம்